குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம லேட்டக் கிளாஸில் வந்து லைன்ஸ் பேராகிராஃப்ஸ் அண்டு பேஜஸ் தேர்ட் யூனிட்டோட ரெண்டாவது பாதி அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸில் வந்து நம்ம என்னது பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து லைன்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த கிளாஸில் வந்து பேராகிராஃப் அண்டு பேஜஸ் இதை பற்றி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி லைன்ஸில் வந்து லாஸ்ட்டு ஒரு டாபிக் வந்து பாக்கி இருக்குது. அதை பார்த்துட்டு பேராகிராஃப் அண்டு பேஜஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம என்னது பார்க்கணும் அப்படின்னா வந்து you can qualify the line break command with an optional argument 0 to 4. நம்ம லைன் பிரேக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்லாஷ் லைன் பிரேக் அப்படிங்கிறத கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வேர்டு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து போயிடும். ஜஸ்டிஃபிகேஷனும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நடந்துடும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த லைன் பிரேக் கமாண்டுக்கு நம்ம ஆப்ஷனல் ஆர்கியூமெண்ட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹையர் த ஆர்கியூமெண்ட் the more it forces the occurrence of the line break. ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் அதிகமாக வேல்யூஸ் 0 1 2 3 4ன்னு வேல்யூஸ் அதிகமாக கொடுக்க லைன் பிரேக் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக நடக்கும். For example, the line break 4 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறோமா. the line break 4 அப்படிங்கிற இந்த கமாண்டு இஸ் சேம் ஆஸ் லைன் பிரேக். அதே மாதிரி லைன் பிரேக் மாதிரியே தான் லைன் பிரேக் 4 அப்படிங்கிறதும். while line break 0 allows the line break but does not force it out. but line break 0 அப்படிங்கிறது லைன் பிரேக்கை கொடுக்கும். பட் ஆனால் வந்து கண்டிப்பாக அடுத்த லைனுக்கு வந்து வேர்டு வந்து போகுமா அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஸோ லைன் பிரேக் 4ங்கிறதும் லைன் பிரேக்கும் வந்து சேம். ஆனால் லைன் பிரேக்கும் லைன் பிரேக் 0வும் வந்து சேமானு கேட்டால் சேம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லலாம். மேக்ஸிமம் கேஸில் வந்து சேம் இருக்காது. ஏன்னா 0 அப்படிங்கிற போது ஒரு டேப் தான் வந்து ஒரு ஸ்பேஸ் தான் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்பேஸ் மூவ் ஆகும்போது அந்த வேர்டு அப்படியே நெக்ஸ்ட் லைனுக்கு வருமாங்கிறத வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால இந்த மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டை வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். லைன் பிரேக்னு மட்டும் நம்ம கொடுத்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து மூவ் ஆகிடும். the no line break command plays opposite role. ஸோ இதுக்கு இதே மாதிரியே தான் வந்து no line break அப்படிங்கிறது வந்து லைன் பிரேக்குக்கு ஆப்போசிட். லைன் பிரேக் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நினச்சோம் அப்படின்னா அந்த கேஸில் நம்ம நோ லைன் பிரேக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? no line break is seldom used since the tie and the text command accomplish the same goal most of the time. ஸோ இதுதான் வந்து இந்த லைன் பிரேக்கோட ஆர்கியூமெண்ட்டை பற்றின ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து டபுள் ஸ்பேசிங் அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் கன்வீனியன்ட் டு ப்ரூஃப் ரீட் டாக்குமெண்ட்ஸ் டபுள் ஸ்பேஸ்டு. ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து சிங்கிள் லைன் ஸ்பேஸில் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து ரீடபிலிட்டி வந்து அவ்வளோ ஈஸியராக வந்து இருக்காது. ஸோ அதுவே வந்து ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில வந்து டபுள் லைன் ஸ்பேசிங் கொடுத்தோம் அப்படின்னா ரீடபிலிட்டிங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியராக வந்து இருக்கும். ஸோ இட் இஸ் கன்வீனியன்ட் டு ப்ரூஃப் ரீட் டாக்குமெண்ட்ஸ் டபுள் ஸ்பேஸ்டு. Moreover, some journals require submissions to be double spaced. ஸோ அதை மாதிரியே வந்து சில ஜேர்னல்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்மளோட PhD பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பப்ளிகேஷன்ஸுக்காக சில ஜேர்னல்ஸ்க்கு வந்து அனுப்புகிறோம்ல, அந்த மாதிரியான ஜேர்னல்ஸில் வந்து சில ஜேர்னல்ஸ் வந்து டபுள் ஸ்பேசிங்கை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணவே வந்து செய்வாங்க. ஸோ அப்போ டபுள் ஸ்பேசிங்கில் வந்து நம்ம எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டு எடுத்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணிவிட்டு மொத்த டாக்குமெண்ட்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே ஸ்பேசிங் இருக்கும் 1 1.52 அப்படின்னு எல்லாம். ஸோ அந்த 2 லைன் ஸ்பேசிங் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது டபுள் ஸ்பேசிங் கொடுத்துரும். ஸோ இங்கே லேட்டக்கில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தனியாக கமாண்ட் இருக்குது. ஸோ கமாண்டுங்கிறது என்னது அப்படின்னா வந்து ரெனியூ கமாண்ட் பேஸ் லைன் ஸ்ட்ரெச் 1.5 அப்படிங்கிற மாதிரி இதை வந்து டைட்டிலில் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ 1.5ன்னு கொடுக்கறது மூலமாக வந்து நமக்கு இந்த டபுள் ஸ்பேஸில் வந்து டாக்குமெண்ட் வந்து வந்துடும். ஸோ இதை வந்து ப்ரெம்பிள் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா? அல்லது நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வந்து யூஸ் பேக்கேஜ் அப்படிங்கிற இந்த செட் ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த பேக்கேஜையும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து லேட்டக்கில் அவைலபிளாக இருக்கக்கூடிய பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜை வந்து நம்ம வந்து டாப்பில் யூஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து டபுள் ஸ்பேஸை வந்து கொடுக்க முடியும். யூஸ் பேக்கேஜ் செட் ஸ்பேஸ் கமாண்ட் இந்த ப்ரெம்பிள் ஆஃப் த டாக்குமெண்ட் அண்ட் ஸ்பெசிஃபை டபுள் ஸ்பேஸ்
ஸ்பேசிங். ஸோ இந்த மாதிரி யூஸ் பேக்கேஜஸ் செட் ஸ்பேஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டு டபுள் ஸ்பேசிங் அப்படிங்கிறதையும் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த டபுள் ஸ்பேசிங் அப்படிங்கிறது எல்லாமே எங்கே கொடுக்கணும்னா பிகின் டாக்குமெண்ட்டுன்னு ஒன்று ஆரம்பிக்கும்ல. ஸோ இந்த பிகின் டாக்குமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இந்த டபுள் ஸ்பேசிங்கை வந்து நம்ம கொடுக்கணும். ஸ்லாஷ் டபுள் ஸ்பேசிங் அப்படிங்கிறது அப்படி கொடுக்கறது மூலமாகவும் உங்களோட டெக்ஸ்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து டபுள் ஸ்பேசிங்கில் வந்து டைப் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டபுள் ஸ்பேசிங்கோட அட்வான்டேஜ். ஸோ இதோட வந்து நமக்கு லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து பேராகிராஃப். ஸோ எந்த ஒரு டாக்குமெண்ட்டையுமே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து லைன்ஸாகவே டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ லைன்ஸாகவே டைப் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ரீடபிலிட்டிக்கும் வந்து நல்லா இருக்காது, ப்ரெசன்டேஷனுக்கும் வந்து நீட்டாக இருக்காது. ஸோ ஒரு பேராகிராஃப் ஃபார்மேட்டில் வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை டைப் பண்ணி வச்சிருக்கும் போது தான் ரீடபிலிட்டிங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியர். ஸோ எப்படி வந்து பேராகிராஃபாக வந்து டைப் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃப் செக்ஷனில் வந்து இருக்கும். ஓகேவா? பேராகிராஃப்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை த blank lines or the par command. ஸோ பேராகிராஃப்னா எப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அது வந்து ஒன்று blank line வந்து விடுற மாதிரி இருக்கும், அல்லது ஸ்லாஷ் பார் அப்படிங்கிற ஒரு கமாண்டை வந்து நம்ம முதல்லையே யூஸ் பண்ணிடுவோம். பார் அப்படிங்கிறது பேராகிராஃபோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து நம்ம வந்து பேராகிராஃபாக வந்து டைப் பண்ணிக்க முடியும் லைன்ஸை. எரர் மெசேஜஸ் ஆல்வேஸ் ஷோஸ் பேராகிராஃப் பிரேக்ஸ் ஆஸ் பார். The par form is also very useful in defined commands and environments. Sometimes, for example, in a schedule, glossary or index, you want a hanging indent where the first line of the paragraph is not intended and all other are intended by specific mount. So for the first line of your paragraph is automatically intended அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லைன்ஸ் கண்டிப்பாக உள்ளே தான் தள்ளி ஸ்டார்ட் ஆகும், செகண்ட் லைனு தேர்ட் லைனு கொஞ்சம் வெளியில் தள்ளி ஸ்டார்ட் ஆகுங்கிறது எல்லாமே வந்து நமக்கு தெரியும். ஸோ இதை தான் இண்டென்டேஷன் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இண்டென்டேஷன் கேன் பி prevented with no indent command and can be forced with the indent command. ஸோ இப்போ indent அப்படின்ட்டு கொடுக்கறது மூலமாக அது உள்ள தள்ளி ஸ்டார்ட் ஆகும், நோ indent அப்படின்ட்டு கொடுக்கறது மூலமாக அது வெளியிலேயே வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் லைன் வந்து இந்த மாதிரி இதோட முடிஞ்சிருது. அடுத்து இந்த சம்டைம்ஸ் இருக்குல்ல, இந்த சம்டைம்ஸ் இந்த ஹெச் கூடவே வந்து சேர்ந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம நோ இண்டென்ட் அப்படின்ட்டு தனியாக கொடுக்கணும். கொடுத்தா தான் அது இப்படி ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா வந்து உள்ள தள்ளி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். சம்டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன் எ ஷெடியூல் அல்லது க்ளாசரியில் இல்லை ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பேஜில் யூ வாண்ட் ஹேங்கிங் இண்டென்ட் where the first line of the paragraph is not intended and all other are intended by the specific mount. So சில இந்த பேஜஸில் வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து இண்டென்ட்டில் இருக்கக்கூடாது, ஆனால் அடுத்த லைன் வந்து இண்டென்ட்டில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் பேஜில்னா அப்படி தான், ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும், அடுத்த லைன் தான் வந்து உள்ள தள்ளி ஸ்டார்ட் ஆகும் இண்டெக்ஸ் பேஜில். ஸோ இதை மாதிரி சில இடத்துல வந்து இண்டென்டேஷன் வந்து மாறுற மாதிரி இருக்கும். ஸோ ஹேங்கிங் இண்டென்ட்ஸ் ஆர் கிரியேட்டட் பை த ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் இண்டென்டேஷன் ஸ்பெசிஃபைட் பை ஹேங் இண்டென்ட். ஸோ அந்த மாதிரியான கேஸில் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹேங் இண்டென்ட் அப்படிங்கிற இந்த கமாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேங் இண்டென்ட் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு லைன் வந்து நோ இண்டென்ட்டில் இருக்கும், அடுத்த லைன் வந்து உள்ள தள்ளி இதை மாதிரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வரும். ஸோ இது மூலமாக நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து இந்த வேல்யூங்கிறது வந்து ஆப்ஷன் எவ்வளோ பாயிண்ட் உங்களுக்கு தள்ளணுமோ அந்த பாயிண்ட்டை வந்து இப்படி செட் பிரேசஸ்க்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணுறோம் பாருங்கள். டெக்ஸ்ட் பிஎஃப் அப்படின்ட்டு சென்டென்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். அதாவது சென்டென்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து போல்டு லெட்டராக வந்து இருக்கணும். ஸோ இதில் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் டெர்மினேட்டட் பை அ பீரியட் எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட் ஆர் கொஸ்டின் மார்க் அப்படின்ட்டு டைப் பண்ணியிருக்கிறோம். செட் லென்த் ஹேங் இண்டென்ட் 30 பாயிண்ட் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் நோ இண்டென்ட் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பேராகிராஃப் அப்படிங்கிறத வந்து போல்டில் கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த 2 லைனை வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டென்ஸுன்னு பிஎஃப்ல கொடுத்துருக்குறோமா, அதனால இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறது போல்டில் வந்து வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதை இப்படி டைப் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன செஞ்சுருக்குது அப்படின்னா அப்படியே வந்து டைப் ஆயிருக்கு.
இப்போ இந்த சென்டென்ஸுக்கு கீழேயே வந்து எனக்கு இந்த TION அப்படின்ட்டு வரக்கூடாது. வந்ததுன்னா எது ஹெட்டிங்கு எது டெஃபனிஷன் அப்படிங்கிறது வந்து டிஃபரன்ஸ் தெரியாமல் போயிடும். அப்போ அந்த கேஸில் எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த TIONங்கிறது வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹேங் இன்டென்ட்டுங்கிறது யூஸ் பண்ணுறது மூலமாக ரெண்டாவது லைன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் உள்ளே தள்ளி ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? சரி. ஸோ அப்போ இங்கே வந்து நான் 30 பாயிண்ட் கொடுத்துருக்கிறதுனால தான் எனக்கு இந்த சிக்கு கீழேயே டீங்கிறது வந்து வந்துருச்சு. சப்போஸ் எனக்கு இந்த ஏக்கு கீழே தான் டி வரணும் அப்படின்ட்டு நினச்சோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த 30ங்கிறத வந்து ஒரு 35ஓ 40ஓ வந்து ஆக்கி பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து என்ன செய்யும் அப்படின்னா எனக்கு வந்து நார்மலாக வரும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா வந்து நோ இன்டென்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால தான் வந்து எனக்கு பேராகிராஃபுங்கிறது எதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த சென்டென்ஸுக்கு கீழேயே வந்து எனக்கு பேராகிராஃப் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல இன்டென்ட் இருக்கக்கூடாது. அப்போ நான் மேனுவலாக என்ன செய்யணும் அப்படின்னா நோ இன்டென்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். சப்போஸ் நான் இந்த நோ இன்டென்ட்டை கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த டி ஆரம்பிச்சிருக்குல்ல இதுக்கு கீழே இதே டீக்கு கீழே தான் இந்த பேராகிராஃப் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ நமக்கு என்னவாகும் அப்படின்னா சென்டென்ஸுங்கிறது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும். ஏ இந்த ஏ குரூப்பு TION பேராகிராஃபு அதுக்கு கீழே உள்ளது எல்லாமே ஒன்று போல் ஒரே இன்டென்ட்டில் வந்து வரும். ஆனால் பேராகிராஃபுங்கிறது தனி ஹெட்டிங்கு. அப்போ அதுக்கு இன்டென்ட் தேவை கிடையாது. அதனால நான் மேனுவலாக என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னா வந்து நோ இன்டென்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ பேராகிராஃபுங்கிறது ஸ்டார்ட் ஆகுது இங்கு. ஸோ இந்த பேராகிராஃபுங்கிறது வந்து ரன்னிங் டெக்ஸ்ட்டு. இப்போ ரன்னிங் டெக்ஸ்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்ன வாங்கும் அப்படின்னா ஹேங்கிங் இன்டென்ட் வந்துடும். ஸோ ஹேங்கிங் இன்டென்ட் வரும்போது அதே டீக்கு கீழேயே இந்த G அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹேங் இன்டென்ட் நோ இன்டென்ட்டோட explanation. So notice that the set length command must be repeated for each paragraph. So set length அப்படிங்கிற இந்த கமாண்ட் வந்து ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் தனித்தனியாக வந்து நம்ம செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃபு, செகண்ட் பேராகிராஃப், தேர்ட் பேராகிராஃபுக்கு வந்து தனித்தனியாக வந்து நம்ம செட் பண்ணணும். சம்டைம்ஸ் யூ வாண்ட் டு சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் ஹேங் ஆஃப்டர். ஸோ எல்லா இடத்துலையும் ஏன்னா ஒரே மாதிரியான ஹேங்கிங் வேல்யூ நம்மளால் கொடுக்க முடியாது. ஒரு பேராகிராஃப் 30 கொடுத்தோன்னா இன்னொரு பேராகிராஃப்க்கு 35 கொடுக்குற மாதிரி இருக்கும், இன்னொரு பேராகிராஃப்க்கு 38 கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொடுக்குற வேல்யூஸ் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது. The length command specifies the number of lines not to be intended. ஸோ intended இருக்கக்கூடாதுங்கிறது தான் வந்து அதை மென்ஷன் பண்ணக்கூடியதாக இருக்கும் அந்த 30 அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ இதுக்கு டிஃபால்ட் வேல்யூ வந்து 1 தான். ஈவன் நீங்கள் ஹேங் இன்டென்ட் கொடுக்கல அப்படின்னா ஒரு சின்ன வேல்யூ ஒரு இன்டென்ட் தள்ளி தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெக்ஸ்ட் டைப் ஆகும். அதுவே 1 தவிர நீங்கள் என்ன நம்பர்ஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுக்கு இந்த கோடிங்கை வந்து கொடுத்து தான் வந்து ஆகணும். For more about the set length command, C section பின்னாடி உள்ள செக்ஷன்ஸை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்போ வந்து பேராகிராஃப் அப்படிங்கிறதுல வந்து நம்ம இன்டென்ட்டு, நோ இன்டென்ட்டு, ஹேங்கிங் இன்டென்ட் இதை 3 பற்றி தான் வந்து இந்த பேராகிராஃபில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து பேராகிராஃபு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து பேஜஸ். ஸோ பேஜை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமாண்ட் வந்து இருக்குது. ஸோ எப்படி வந்து லைன் பிரேக் அப்படின்ட்டு பார்த்தோம்ல, ஒரு லைனை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ எப்படி லைன் பிரேக் இருக்குதோ அதை மாதிரியே வந்து பேஜ் பிரேக் அப்படிங்கிறது உண்டு. அதை மாதிரி வந்து எப்படி நியூ லைன் அப்படின்ட்டு ஒரு கமாண்டு உண்டோ அதை மாதிரியே வந்து நியூ பேஜ் அப்படிங்கிற ஒரு கமாண்டும் வந்து உண்டு. எப்படி லைனுக்கு இருக்கிற மாதிரியே தான் வந்து பேஜஸுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 2 உண்டு. ஸ்லாஷ் நியூ பேஜ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா This breaks the page at the point of intersection but not stretch the content. New page அப்படிங்கிறது வந்து பேஜை வந்து பிரேக் பண்ணும், ஆனால் கண்டென்ட்டை வந்து ஸ்ட்ரெச் பண்ணாது. ஸோ அதுவே வந்து பேஜ் பிரேக் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேஜ் பிரேக்ஸ் விச் பிரேக்ஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அண்ட் ஸ்ட்ரெச் த பேஜஸ் கண்டென்ட் டு நார்மல் லெங்த் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஸ்ட்ரெச்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம லைன் பிரேக்லேயே வந்து பார்த்துருக்கோம். லைன் பிரேக்லேயும் நியூ லைன்லேயும் வந்து பார்த்துருக்கோம். அதாவது ஜஸ்டிஃபிகேஷன் நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஓரத்துலலாம் ஒன்று போல்
ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த ஸ்ட்ரெச் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நியூ பேஜ் கொடுக்கும்போது வந்து அது ஸ்ட்ரெச் ஆகாது, அலைன்மெண்ட் ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்காது. பேஜ் பிரேக் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஓகேவா? Text the following either command starts at the beginning of the next page intended. As you can see, the page breaking command are analogous to the line break. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பேஜ் பிரேக்கிங் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஆஸ் லைன் பிரேக் மாதிரியே தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கன்சிடர் பண்ணுங்க, இதை மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம பேஜ் பிரேக் 0 to பேஜ் பிரேக் 4 அப்படின்ட்டு கொடுக்கலாம், அல்லது நோ பேஜ் பிரேக் 0 to நோ பேஜ் பிரேக் 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். பேஜ் பிரேக் கொடுக்க கூடாது அப்படின்னா. There are also some special command for allowing or forbidden page breaks. ஸோ இந்த பேஜ் பிரேக்ஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கும் வந்து நமக்கு கமாண்டுங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? When preparing the final version of a document, you may have to extend or shrink a page. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபுல் இந்த பேஜ் பிரேக்கை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னா, ஒரு சில இடத்துல கொடுக்க வேண்டியது இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து கொடுக்காமையும் வந்து நம்ம இருக்கலாம். ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல வந்து மாடிஃபிகேஷன் வந்து நடக்கும். So you can do so with enlarge this page command. So enlarge this page command அப்படிங்கிற இந்த கமாண்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது எப்போன்னா ஃபைனல் அலைன்மெண்ட் பண்ணும்போது, ஸோ ஃபைனல் அலைன்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேஜ் ஃபுல்லாக டெக்ஸ்ட் இருக்குது, அடுத்த பேஜில் வந்து ஒரே ஒரு லைன் மட்டும்தான் வந்து இருக்குது. ஆனால் அந்த ஒரு லைனுக்காக ஒரு பேஜ் கொடுக்க முடியாது, இல்லை அது அந்த பேராகிராஃபோட கண்டினியூட்டியாகவே முடிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா enlarge this page அப்படிங்கிற இந்த கமாண்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, அந்த கடைசியில் இருக்கிற அந்த ஒரே ஒரு லைனும் வந்து ப்ரீவியஸ் பேஜோடையே வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். அது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து வேர்டில் வந்து செய்வீங்க. ஸோ வேர்டில் வந்து எப்படி செய்வோம் அப்படின்னா, டாப் மார்ஜினையும் பாட்டம் மார்ஜினையும் வந்து நம்ம கொஞ்சம் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேனுவலாக போய் இன்சர்ட்லேயோ இல்லை வியூலேயோ போய் மார்ஜினோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இங்கே லேட்டக்கில் என்ன செய்வோம் அப்படின்னா, enlarge this page அப்படிங்கிற இந்த கமாண்டை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மார்ஜினோட சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இன்க்ரீஸ் ஆகி வேர்டு அந்த ஒரு லைனோ ரெண்டு லைனோ வந்து ப்ரீவியஸ் பேஜுக்கே வந்து போயிடும். ஸோ இதுக்கு கமாண்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது enlarge this page அப்படிங்கிற மாதிரி பேஸ் லைன் ஸ்கிப் இருக்கும். this add 1 to the page length, 1 line to the page length. பேஜ் லெங்த்தில் வந்து ஒரே ஒரு லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக வந்து அந்த ஒரு பேஜுங்கிறது வந்து ப்ரீவியஸ் பேஜோடையே வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் இதுவாயிடும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி வந்து இப்படியும் வந்து கொடுக்கலாம். நம்ம பேஸ் லைன் ஸ்கிப்புக்கு முன்னாடி மைனஸ் கொடுக்கலாம். ஸோ மைனஸ் கொடுக்கறதுக்கு எதுக்கு அப்படின்னா, மேக்ஸ் த பேஜ் 1 லைன் ஷார்ட்டர். ஸோ ஒரு லைனை சுருக்கிறதுக்கு வந்து முன்னாடி மைனஸ் வந்து கொடுப்போம், ஒரு லைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக வந்து ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி 10,000 பாயிண்ட் அப்படிங்கிறதையும் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா வந்து பேஜ் வந்து வெரி லாங்காக போயிடும். லாங்காக போகும்போது உங்களுக்கு வந்து சில சமயம் வந்து எரர்ஸ் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பேஜை வந்து என்லார்ஜ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஜென்ரலாக நம்ம இந்த கமாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து பாசிட்டிவ், சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி. சரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் இடி வெர்ஷன் ஸ்டார் இருக்குல்ல, ஸோ இது எதுக்காக அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, enlarge this page ஸ்டார் அப்படிங்கிறது squeeze the page as much as possible. There are 2 more invariants of the page /new line command, the clear page, clear double page. ஸோ இந்த ஸ்டாருங்கிறது எதுக்காக அப்படின்னா சுருக்கிறதுக்காக. enlarge this page ஸ்டார் அப்படின்ட்டு கொடுக்கும்போது இது squeezes அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 2 கமாண்ட் வந்து பாக்கி இருக்குது. கிளியர் பேஜ், கிளியர் டபுள் பேஜ் அப்படிங்கிற 2 கமாண்ட் இருக்குது. கிளியர் பேஜுங்கிறது எதுக்காக அப்படின்னா வந்து நியூ பேஜ் மாதிரியே தான். கமாண்ட் டஸ் எ நியூ பேஜ். கிளியர் பேஜ்னா என்னன்னா, கிளியர் பண்ணி எல்லாமே வந்து நியூ பேஜாக இருக்கக்கூடியது. ஸோ நியூ பேஜ்னாலும் கிளியர் பேஜ்னாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அண்ட் டைப் செட்ஸ் ஆல் த ஃபிகர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் ரைட்டிங் டு பி ப்ராசஸ்ட். த வேரியன்ட் கிளியர் இந்த மாதிரியே த கிளியர் டபுள் பேஜ் இருக்குது. ஸோ கிளியர் டபுள் பேஜ் எதுக்காக அப்படின்னா, திஸ் யூஸ்டு வித் 2
2-sided டாக்குமெண்ட் கிளாஸ் ஆப்ஷன் டபுள் பேஜ் அப்படிங்கிற போது 2-sided பிரிண்டிங் வரணும்ல, இந்த சைடு வந்து ஒரு பேஜ் இருக்கணும், இந்த சைடு வந்து ஒரு பேஜ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டபுள் பேஜாக வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இட் டஸ் எ கிளியர் பேஜ் அண்ட் இன் அடிஷன் மேக்ஸ் த நெக்ஸ்ட் பிரிண்டட் பேஜ் ஆன் த ரைட் சைடு. ஸோ ரைட் சைடில் வந்து நெக்ஸ்ட் பேஜை வந்து வச்சுக்கோ. உங்களோட அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த இடத்துல வரும், ரெண்டாவது பேஜ் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ இதை மாதிரி டபுள் சைடட் பிரிண்டிங் வரணுங்கிறதுக்காக இந்த கிளியர் டபுள் பேஜ் அப்படிங்கிற இந்த பேக்கேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ பேஜஸில் வந்து நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கிறோம், கோடிங் பார்த்துருக்குறோம் அப்படின்னா வந்து நியூ பேஜ்னா என்னன்னு பார்த்துருக்குறோம், பேஜ் பிரேக்னா என்னன்னு பார்த்துருக்குறோம். ஸோ எப்படி லைன் பிரேக் இருக்குதோ அதே மாதிரி தான் வந்து பேஜ் பிரேக் அப்படிங்கிறதும் வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேஜை வந்து எப்படி என்லார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம், எதுக்காக என்லார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ என்லார்ஜும் பண்ணலாம், டிஸ்லார்ஜும் பண்ணலாம், குறைக்கவும் செய்யலாம். ஸோ கூட்டுறதுக்கு ப்ளஸ் மாதிரி, குறைக்கிறதுக்கு வந்து மைனஸ் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துருக்குறோம். இது தவிர கிளியர் பேஜ், கிளியர் டபுள் பேஜ் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து கோடிங்காக வந்து இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு மல்டி காலம் பிரிண்டிங். மெனி டாக்குமெண்ட் கிளாஸ் ப்ரொவைட்ஸ் த 2 column ஆப்ஷன்ஸ் ஃபார் 2 column செட்டிங். இன் அடிஷன் தேர் இஸ் a 2 column command which starts a new page by issuing a clear page and then types in 2 columns. ஸோ 2 காலமாக பிரிண்ட் ஆகிறது தான் வந்து மல்டி காலம் பிரிண்டிங் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மல்டி காலம் பிரிண்டிங் எந்த இடத்துல தேவைப்படும் அப்படின்னா ஒரு சில ஜேர்னல்ஸுக்கு, ஃபாரின் ஜேர்னல்ஸுக்கு இல்லை ஸ்கோப்பஸ் இந்த மாதிரி ஜேர்னல்ஸுக்கு வந்து நம்ம பேப்பர் வந்து நம்மளோட ரிசர்ச் ஆர்டிக்கல் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த ஆர்டிகல்ஸ் வந்து டபுள் காலம் பேஜாக வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம இந்த மல்டி காலம் 2 column ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நம்மளோட ஜென்ரலாக வந்து நம்மளோட தீசிஸ்லனா வந்து இதை யூஸ் பண்ண மாட்டோம், பேப்பர்ஸுக்கு மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மல்டி காலமில் தான் இந்த 2 column அப்படிங்கிறது வந்து வரும். அண்ட் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் ப்ரொவைட்ஸ் எ 2 column வைடு டைட்டில். ஸோ 2 column-ஆக இருந்தாலும் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கறது மூலமாக அந்த 2 column-ல வைடு டைட்டிலை வந்து கொடுக்க முடியும். அதாவது டைட்டில் வந்து பெருசாக வந்து நமக்கு 2 column-ஐயும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் டெக்ஸ்ட் மட்டும் வந்து நமக்கு என்னது இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டபுள் காலமில் வந்து இருக்கணும். ஓகேவா? அதாவது டைட்டில் 1 column, டெக்ஸ்ட் வந்து 2 column. ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்னா வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ராங்க் மேட்டில் மல்டி காலம் பேக்கேஜ் ப்ரொவைட்ஸ் த மச் மோர் சொஃபஸ்டிகேட்டட் என்விரான்மெண்ட் விச் கேன் ஸ்டார்ட் இன் த மிடில் ஆஃப் த பேஜ் அண்ட் கேன் ஹேண்டில் மோர் தென் 2 columns அண்ட் கேன் பி கஸ்டமைஸ்ட் இன் எ நம்பர் ஆஃப் வேஸ். ஃப்ராங்க் மிட்டில்பேக் அப்படிங்கிறவரோட மல்டி காலம் பேக்கேஜில் வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வேணும்னா நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் மல்டி காலம் பிரிண்டிங் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பேராகிராஃப் அண்ட் பேஜஸ் பற்றி தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக லைன் ஸ்பேசிங்கில் வந்து டபுள் ஸ்பேசிங்கை பற்றி என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பேராகிராஃபில் என்னெல்லாம் கமாண்ட் யூஸ் பண்ணுவோங்கிறத பார்த்தோம். பேஜஸில் வந்து என்னெல்லாம் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ லைன்ஸ், பேராகிராஃப்ஸ் அண்ட் பேஜஸ்ங்கிறது வந்து 8 மார்க்குக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இதோட வந்து இந்த 3rd யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம 4th யூனிட் வந்து பார்ப்போம்.